அதான் லவ்னு சொன்னா கூட கல்யாணம் பண்ணிப்போன்ற இதுதான் கிடையாது. எப்படின்னா ஆமாம் கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவங்க ஃபேஸுமே அழகாக தெரிய ஆரம்பிக்கும். லைக் ஒரு ஃபீச்சரும் பிடிக்க ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் கேரக்டர் தான் ஃபேஸை விட. ஸோ அதுதான் வந்து இது கரண்ட் போயிடுச்சு வீட்டில். அப்படியா? இல்லை என்ன ஒரு பர்சனாக உனக்கு தான் தெரியாது, அப்போ எப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு பார்த்த உடனே லவ் காதல் அதெல்லாம் பெருசாக நம்பிக்கை ஃபேக்கா? பேசிக்லி அது என்னென்னா, இப்போ நான் வேறு பையன் கூட பேச முடியாது, அவன் வேறு பொண்ணு கூட பேச முடியாது. ப்ளஸ் லைக் இட் வில் பி லைக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். மேபி நீங்கள் ஒரு லவ் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து சூஸ் பண்ணீங்க உங்கள் லைஃப் பார்ட்னராக? பேசிக்லி எனக்கு அது ஓகே இடம் இருக்கும். ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகணும். லவ் பண்ணுறவங்க பெஸ்டீஸ்ன்னு சொன்னாங்க. ஓகே புரியல. லவ் பண்ணுறவங்க பெஸ்டீஸ்ன்னு சொன்னா தப்பா? இல்லை லவ் பண்ணுறவங்க பெஸ்டீஸ்லாம் இல்லை. இப்போ பெஸ்டி அப்படின்னாலே இப்போ பெஸ்டி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். இதை இப்போ ஆக்சுவலி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. நான் அது சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி தான் டக்குன்னு எடுத்தோடனே ஐ லவ் யூன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஹாய். ஹாய். உங்கள் பேர்? சம்யுக்தா. ஓகே ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். ஓகே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் லவ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது? 2K கிட்ஸ் நினைக்கிறேன். லவ்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப். ஏன்? ஏன்னா ஓகே ஐ மீன் லவ்னா ஓகே இப்போது சும்மாவே என்ன சொல்கிறது, இப்போ சரி ரிலேஷன்ஷிப் கூட இல்லை ஆக்சுவலி லவ்னு சொன்னால் எல்லாம் தான் தோணுது. இப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த? இதை இப்போ ஆக்சுவலி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. நான் அது சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி தான் டக்குன்னு எடுத்தோடனே ஐ லவ் யூன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. இது டாக்கிங் ஸ்டேஜ் வரும், சிச்சுவேஷன்ஷிப் வரும், அப்புறம் ரிலேஷன்ஷிப் வரும். அந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு 2 பேரையும் நிஜமாக பிடிச்சி கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் தான் லவ்னே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதான் லவ்னு சொன்னால் கூட கல்யாணம் பண்ணிப்போன்ற இதுதான் கிடையாது. எப்படின்னா அதான் ப்ரொப்போஸ்னு ஒன்று பண்ணோம். ப்ரொப்போஸ்னா ரிங் வச்சு ப்ரொப்போஸ் பண்ணோம். அப்படி பண்ணாதான் என்கேஜ்டு அப்போ கூட. ஸோ லைக் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த காலத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ லவ்ன்ற டேர்முக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மீனிங் வந்துருச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு சில மீனிங்ஸ்லாம் சொன்னீங்களா? ஐ திங்க் நிறைய வேர்ட்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களே இந்த பெஸ்டி சம்திங் எக்ஸெட்ரா நிறைய விஷயம்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் கரெக்டாக தப்பா? லவ் பண்ணுறவங்க பெஸ்டீஸ்ன்னு சொன்னாங்க. ஓகே புரியல. லவ் பண்ணுறவங்க பெஸ்டீஸ்ன்னு சொன்னா தப்பா? இல்லை லவ் பண்ணுறவங்க பெஸ்டீஸ்லாம் இல்லை. இப்போ பெஸ்டி அப்படின்னாலே இப்போ பெஸ்டி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ இப்போ அதை தாண்டி அதை வேற ஒரு விஷயமா மாற்றிட்டாங்க. பெனிஃபிட்ஸ் சம்திங் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். வியர்டாக தான் இருக்குது. இப்போ திடீர்னு சொன்னால் என்ன சொல்கிறது, ஏன்டா இப்படி தான் இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் அப்போ அந்த 2 பேருக்கு 2 பார்ட்டிக்குமே தெரியுது டிஃப்ரென்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னால் அப்போது அது ஓகே. ஐ மீன் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, அவங்க எதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுடலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஆளுங்கன்னா நம்ம தான் தேடணும். கண்டிப்பாக. ஸோ அந்த பர்சனோட டிபெண்ட் பொறுத்து தான் இருக்குது. அந்த பர்சன் இன்னும் அவங்க டிபெண்ட் பண்ணிக்கிறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ இது நம்ம வந்து கரெக்ட் தப்பா அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் மேபி நீங்கள் ஒரு லவ் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து சூஸ் பண்ணீங்க உங்கள் லைஃப் பார்ட்னராக? பேசிக்லி எனக்கு அது ஓகே இடம் இருக்கும். ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகணும். எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக அவனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது லவ் ஆச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. இல்லை ப்ளஸ் அது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இப்போது ப்ரப்போஸே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க யூஸ்வலாக. இது ரூல். இப்போ நம்ம நோ சொல்லிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமே, அந்த பயம் ஒன்று இருக்கும். அந்த டிஸ்அட்வான்டேஜ் அது. ஆனால் எனக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ வுட் யூஸ்வலி கோ ஃபார் லைக் சம்மன் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு அப்படியே. ஏன்னா அப்போ அந்த கெமிஸ்ட்ரி உருவாயிடும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா. ஸோ அப்போது லவ் ஈஸியாக தான் இருக்கும். அப்போ வந்து ஈஸியாக தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதுதான் பேஸு லவ்க்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா பேசிக்லி அது என்னென்னா, இப்போ நான் வேறு பையன் கூட பேச முடியாது, அவன் வேறு பொண்ணு கூட பேச முடியாது. ப்ளஸ் லைக் இட் வில் பி லைக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த மாதிரி வந்து பெஸ்ட்டு தான். ப்ரப்போசல்ஸ்லாம் வந்திருக்கா? ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா? ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஏன்? இல்லை அது என்னென்னா அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை. லைக் ஓகே பிரச்சனைன்றது கிடையாது, பட் லைக் அவங்க நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. லைக் ஒரு எமோஷ்னல் லெவலில் எங்களுக்கு கனெக்டே ஆயிருக்காது. அதுக்குள்ளேயே வந்து என்ன உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எதை வச்சு பிடிச்சிருக்கு? லைக் என்ன ஒரு பர்சனாக உனக்கு தான் தெரியாது, அப்போ எப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு பார்த்த உடனே லவ் காதல் அதெல்லாம் பெருசாக நம்பிக்கை ஃபேக்கா? இல்லை லிட்ரலி ஃபேக். ஏன்னா மூஞ்சியை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது அதெல்லாம் அது பியூட்டி ஃபேட்ஸ்.
ஸோ அதனால் அதெல்லாம் கேட்குறேன். ஏன்னா நம்பிக்கையும் இல்லை. ப்ளஸ் லைக் இன்னொரு லாஜிக் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க ஒரு பர்சனாலிட்டிக்காக பிடிச்சிருக்குன்னா நம்ம அவங்கள பார்க்க பார்க்க அவங்களோட ஃபேஸும் அழகாகும். லைக் அவங்க ஐ மீன் ஆப்ஜெக்டிவாக சொல்கிறேன். இப்போ வந்து அவங்க நாட் ஓகே அவ்வளோ லைக் குட் லுக்கிங் இல்லை சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ் படின்னு பார்த்தா கூட இப்போ நம்மளுக்கு ஆமாம் கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவங்க ஃபேஸுமே அழகாக தெரிய ஆரம்பிக்கும். லைக் ஒரு ஃபீச்சரும் பிடிக்க ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் கேரக்டர் தான் ஃபேஸை விட. ஸோ அதுதான் வந்து இது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள். அது வழக்கமாக பண்ணுறது இப்போ அந்த கேமில் பண்ண போகிறீங்க. ஓகேவா? யூஸ் பண்ணக்கூடாது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடாது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாப்பிட்டீங்களா? நான் ட்ரெஸ் வாங்கினேன். எங்கே? நான் சாப்பிடும்போது வாங்கினீங்களா? கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. பண்ணலாம். சரி, ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்காக. ஓகேவா? ஹாய். அவுட்டு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தானே ஸ்டார்ட் பண்ணேன். நான் பேசுறதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. ஹாய் क्वेश्चनே கிடையாது. சரி, ஓகே. எதுக்கு பாண்டி பஜார் வந்தீங்க? நான் வந்து சாப்பிட்டுட்டு இப்போதான் கொஞ்சம். எங்கே போகிறீங்க? நான் அந்த க்ரீன் பான் ட்ரை பண்ணேன். அங்கே இருந்து க்ரீன். யார் கூட வந்தீங்க? நான் வந்து நேற்று என்ன ஆச்சுன்னா என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சு வீட்டில். அப்படியா? இல்லை எது சொன்னாலுமே ஆமாம் இல்லை அதானே. இதை பார்த்துருக்கேன் ஆக்சுவலி இந்த கேம். ஓகே, அவங்களால கரெக்டாக இது பண்ண முடியல. சரி, ஓகே, ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். மேபி இது உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரியுதான்னு பார்க்கலாம். 24 ஹவர்ஸுமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அனிமல் என்ன? எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு அனிமல் 24 ஹவர்ஸும். எல்லா அனிமல்ஸும் தானே, லைக் தூங்குறதும் ஒர்க்கு தானே. அனிமல் வந்து 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அனிமல், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு அனிமல். ஓகே, எலியா? எலி அனிமலா? அனிமல் தான். சரி, ஓகே, அது 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டே இருக்குமா? அந்த கிளாக்ல எலி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது, நான் அதை வச்சு சொன்னேன். இல்லை. சரி, இது வந்து ஒரு பெரிய அனிமல். ஆக்சுவலி நல்லா ஒரு பெரிய அனிமல். ஒரு குழு கொடுக்குறேன். பெரிய அனிமல், 2 காலில் கூட நடக்கும். மனுஷன் சொல்ல முடியாது. மனுஷன் அனிமல் கிடையாது. மனுஷெல்லாம் சொல்லிடாதீங்க. நீங்கள் எடுத்துக்கிற குரூப்புக்கு இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கோங்க. நாக்டர்னல் அனிமல்ஸ் ஏதாச்சும்? ஜிராஃப் பெருசுன்னு சொன்னீங்க. அது வேலை செஞ்சுட்டு இருக்கா? சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்கோம் சும்மா படுத்து. வேலை செஞ்சுட்டு இருக்கிற அனிமல் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அது இல்லை. ஓகே, குரங்கு சேட்டையெல்லாம் தாங்க முடியாதுங்க. அது ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும்ல, அப்படி சொன்னேன். ஓகே, தெரியலையா? சான்ஸே இல்லை. சரி, மேபி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இவங்க தெரிஞ்சுப்பாங்க என்ன அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன அனிமல் சொல்லவா? சொல்லுங்க. பனிக்கரடி. ஏன் சொல்லுங்க? தெரியல. பனி மீன் வேலை. ஓகே. கன்வியாயிடுச்சா? கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகும் எனக்கு. சரி, ஓகே, இருந்தாலும் கன்வியா பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்.